தமிழகத்தில் முதலாக ஒரு நடிகராக இருந்து பின்னர் தமிழக மக்களின் மனதில் ஒரு முதலமைச்சராக தமிழ்நாட்டிற்கே முதலமைச்சராக இருந்தவர் யார் என்றால் அனைவருக்குமே தெரியும். புரட்சித் தலைவர், மக்கள் திலகம், அனைவராலும் வாத்தியார் என்று அழைக்கப்படும் எம்ஜிஆர் அவர்கள் 1936 தமிழ் திரையுலகில் அறிமுகமானார். 1953 அரசியல் கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சேர்ந்தார். 1962 மாநில சட்டமன்றத்தின் உறுப்பினரானார். 1967 தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு தேர்வு செய்யப்பட்டார். 1969 திமுகவின் பொருளாளராக மாறினார். 1972 தனது சொந்த அரசியல் கட்சியான அதிமுகவை உருவாக்கினார். 1977 முதல் முறையாகவும் 3 முறையும் தொடர்ந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சரானார். மக்கள் திலகம், வாத்தியார் என்று அழைக்கப்படும் எம்ஜிஆர் அவர்கள் 1977 முதல் 1987 டிசம்பர் 24 தமிழ்நாட்டில் முதலமைச்சராக எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார். ஒரு நடிகையாக இருந்து அரசியல்வாதியானவரும் 6 முறை தமிழக முதல்வராக இருந்தவருமான ஜெயலலிதா அவர்கள் 1961 தனது திரை வாழ்க்கையை குழந்தை நட்சத்திரமாக கன்னட திரைப்படமான ஸ்ரீ சைலா மகாத்மாவிலிருந்து துவங்கினார். இவர் 1965 ஸ்ரீதர் அவர்களின் இயக்கத்தில் வெண்ணிற ஆடை எனும் திரைப்படம் மூலம் தமிழகத்தில் அறிமுகமானார். பின்னர் எம்ஜிஆருடன் 28 படங்களும் சிவாஜி அவர்களுடன் 17 திரைப்படங்களும் நடித்து தனது நடிப்பிற்காக பல்வேறு விருதுகளையும் பெற்றார். எம்ஜிஆர் அவர்கள் துவக்கிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்து தனது அரசியல் வாழ்வை துவங்கினார் ஜெயலலிதா அவர்கள். 1984 முதல் 89 வரை மாநிலங்களவை உறுப்பினராக பணியாற்றியுள்ளார். 1987 எம்ஜிஆர் அவர்களின் மறைவுக்கு பின்னர் 1989 அஇஅதிமுகவின் தலைமை பொறுப்பை ஏற்று 1991 தமிழகத்தில் ஆட்சியை பிடித்து பதவிக்காலம் முழுவதும் ஆட்சியிலிருந்த முதல் தமிழக பெண் முதல்வர் என பெயர் பெற்றார். 6 முறை தமிழகத்தின் முதல்வராக இருந்தார் ஜெயலலிதா அவர்கள். புகழ்பெற்ற தமிழ் திரைப்பட நடிகர் இவர். இவரின் இயற்பெயர் சின்னையா மன்றாயர் கணேசமூர்த்தி ஆகும். ஆரம்பத்தில் மேடை நாடகங்களில் நடித்து கொண்டிருந்த சிவாஜி கணேசன் அவர்கள் 1952 P.A. பெருமாள் முதலியார் அவர்கள் தயாரித்த பராசக்தி என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமானார். தமிழ் திரைப்படத்துறையில் 250 படங்களுக்கு மேல் கதாநாயகனாக நடித்த ஒரே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். 1955 வரை திராவிட இயக்க அரசியலில் ஈடுபாடு கொண்டிருந்த இவர் 1961 முதல் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து செயல்பட்டார். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மீது அதீத பிரியம் கொண்டவர். 1982 நாடாளுமன்ற மேலவை உறுப்பினரானார். 1987 காங்கிரஸ் கட்சியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளை தொடர்ந்து அதை விட்டு விலகி தமிழக முன்னேற்ற முன்னணி என்ற புதிய கட்சியொன்றை தொடங்கினார். 1990 ஜனதா தளம் கட்சியின் முதல் தமிழக தலைவரானார். 80களின் இறுதியில் உச்சத்தில் இருந்தவர். முதலில் உதவி இயக்குநராகவும் மற்றும் இயக்குநராகவும் இருந்து பிறகு முழு நேர நடிகரானார் ராமராஜன் அவர்கள். இவர் நடித்த கரகாட்டக்காரன் திரைப்படம் மதுரையில் ஒரு திரையரங்கில் 1 வருடம் ஓடி சாதனை படைத்தது. அதிமுகவின் தலைமை கழக பேச்சாளராக பொறுப்பு வகித்தார். இவர் 1998 திருச்செந்தூர் மக்களவை தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றினார். T.R. அவர்கள், டி. ராஜேந்திரன் அவர்கள். இவர் ஒரு நடிகர், திரைப்பட தயாரிப்பாளர், இசையமைப்பாளர், ஒளிப்பதிவாளர், விநியோகஸ்தவர் ஆவார். 1991 தியாக மறுமலர்ச்சி கழகத்தை நிறுவினார். 2004 அகில இந்திய லட்சிய திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்தார். 1996 சட்டமன்ற தேர்தலில் பார்க்டவுன் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார்.
கேப்டன் புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர் தனது அரசியல் வாழ்க்கையில் வெளிப்படையான மற்றும் ஒரு துணிவான தலைவர், அரசியல் தலைவர் அவர்தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை 2005 நிறுவியதற்கு பிறகு 2006 முதல் 2016 வரை விருதாச்சலம் மற்றும் ரிஷிவிந்தியம் ஆகிய தொகுதிகளை தலா ஒரு முறை பிரதிநிதித்துவப்படுத்தி மொத்தம் 2 முறை இவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்துள்ளார். 2011 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக அபாரமாக வெற்றி பெற்று 2வது அதிக தொகுதிகளை பெற்றது. இவர் தமிழ்நாடு சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவரானார். 2016 ஆண்டு வரை எதிர்க்கட்சி தலைவர் என்ற பதவியில் தொடர்ந்தார். அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி எனும் அரசியல் கட்சியினை 2007 ஆண்டு சரத்குமார் அவர்கள் ஆரம்பித்தார். நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக பணியாற்றியுள்ளார். 2011 தென்காசி தொகுதியிலிருந்து வெற்றி பெற்று தமிழக சட்டப்பேரவை உறுப்பினராக பணியாற்றினார். ஒரு புகழ்பெற்ற இந்திய திரைப்பட நடிகர் மற்றும் மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவர். மக்கள் நீதி மய்ய கட்சியை 2018 ஆண்டு கமலஹாசன் அவர்கள் ஆரம்பித்தார். தளபதி விஜய் 2009 ஆண்டு விஜய் தனது ரசிகர் நற்பணி மன்றங்களை மக்கள் இயக்கம் என்ற பெயரில் ஒரு அரசியல் அமைப்பாக மாற்றினார். பிப்ரவரி மாதம் 2024 வருடம் 2ஆம் தேதி தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கினார். 2026 ஆண்டு தேர்தலில் நிற்கப் போவதாக சில தகவல்கள் வெளியாகியுள்ளன. இன்று தமிழ் சினிமாவிலிருந்து அரசியலில் வெற்றி பெற்றவர்கள் பற்றியும் அரசியல் கட்சிகளை ஆரம்பித்தவர்கள் பற்றியும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்திருப்பீர்கள். இந்த வீடியோவை பார்த்த உங்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. வணக்கம். பண்ணும்போது